கிரிக்கெட் ஆடுகளமும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பிச்சு ஸ்டார்ட் பண்றப்ப, அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் இறங்குவாங்க. அதுல குறிப்பா ஒருத்தர் மட்டும் எல்லா விதமான அனுபவங்களோடையும், திறமையோடையும் இருந்து 50 ஓவர் ஆடுற மேட்ச 30 ஓவர் வரலையும் சும்மா சர 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 சரன்னு ஆடி 6 பவுண்டரியும் அடிச்சு அந்த மேட்ச அப்படியே வின்னிங் மேல கொண்டு வந்துட்டு இருப்பாரு. அப்படியே சும்மா எந்த விதமான ஸ்லோவும் இருக்காது. ஆனா 30 ஓவர் முடிஞ்சு 31வது ஓவர்ல அவர் அவுட் ஆனதுமே, அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வருவாரு. டக்கு டக்குன்னு அடுத்து இருக்கவங்கலாம் வந்து அப்படியே அவுட் ஆகி தடுமாறி நிக்கும். மிடில்ல ஒருத்தர் இறங்குவாரு. மிடில்ல ஒருத்தர் இறங்கி, அந்த மேட்ச்சுக்கே அப்பதான் புதுசா இருக்கும். பெருசா வந்து அப்படி அந்த இதுல வந்து சாதிச்சிருக்க மாட்டாரு. புதுசா இருக்கும். அவர் உள்ள இறங்கி வந்து, அவர் ஒரு 5 ஓவர வீணாக்கி, தட்டு தடுமாறி இருக்கிற சூழல்கள் எப்படி பவுலிங் எப்படி வீசுறாய்ங்க, ஃபீல்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கு பின்னாடி இறங்கி அவர் அடிக்கிற ஆட்டம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த ஆட்டம் மிக மிக கொடூரமா இருக்கும். அவர் அடிச்ச அடியில அந்த ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு 49 ஓவர் புள்ளி 1லயே அந்த மேட்ச் வந்து வின்னிங் பண்ணி குடுப்பாரு. ஒரு பால் மிச்சப்படுத்தி. ஏன்னா, அந்த மேட்ச் தோத்து போற மேட்ச்சா இருக்கும். இனிமே இந்த மேட்ச்ல வந்து அவ்வளோதான் அப்படின்னு நெனச்சதுக்கு பின்னாடி, அந்த 49.3 பால்லயே அந்த மேட்ச் வந்து வின்னிங் பண்ணி குடுப்பாரு. அப்படித்தான் இன்னைக்கு அரசியல் தலைவர் 2 பேர பார்க்க போறோம். அவங்க யாரான்னு பார்க்க போறோம். வாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்படுது. அதனுடைய தலைவர் தான் நீங்க பின்னாடி பார்க்குற இவர். மிக மிக அரசியல்ல முன்னாடியே எல்லா விதமான நெளிவு சுழிவுகள், வழிவுகள் எல்லாமே கத்துக்கிட்டு உள்ள வர்றாரு. உள்ள வந்ததையுமே அவருடைய திறமைக்கேற்ப, அவருடைய உழைப்புக்கேற்ப, அவருடைய பண்பு, பழக்கவழக்கேற்ப அவருடைய வளர்ச்சி அரசியல்ல நிக்காம ரன்னிங் ஆகுது. எப்படிப்பட்ட எதிரிகளும் துவம்சமாகுறாங்க. ஆனா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வர்றது மாரி அவருக்கும் ஒண்ணு வருது. அவருடைய காலம் முடியுது. அவர் ஆரம்பிச்ச அந்த பொன்னான கட்சி கொலாப்ஷன் ஆகுது, தடுமாறுது, 2ஆ உடையுது. அதில் உள்ள முக்கியமான தலைவர்களே இந்த பக்கம் ஒண்ணாவும், இந்த பக்கம் ஒண்ணாவும் இருக்காங்க. இந்த சூழல்ல தான் ஒரு சிங்கம் உள்ள வருது. அந்த சிங்கம் தான் அது. சரிங்களா? இந்த சிங்கம் உள்ள வருது. சிங்கம் உள்ள வர்றப்ப, சுத்தி இருக்கிற குள்ளநரி கூட்டங்கள், சின்ன சின்ன ஆளுகள்லாம் வந்து ரொம்ப இளக்காரமா நினைக்குது. ஆனா இது சிங்கம்னு ரொம்ப பேத்துக்கு முன்னாடியே தெரியாது. இந்த சிங்கம் உள்ள வருது. சாதாரணமா எல்லாமே முதல்ல நினைச்சிடுறாங்க. என்ன இது சும்மா டம்மி பீஸ் தான் அப்படின்னு. ஆனா உள்ள வருது. சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாத்துடைய தாக்குதல்கள், பேச்சுக்கள், ஏச்சுக்கள், வலிகள், வேதனைகள் எல்லாத்தையுமே தாங்கிட்டு, முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆரம்ப பயிற்சியில அந்த மேட்ச்ல எப்படி ஒருத்தர் ஃபார்ம் ஆகுறாரு மாரி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்காங்க. நெறைய வந்து அரசியல் விமர்சனங்கள், பழிகள், அவதூறுகள் எல்லாமே இருக்கு. ஆனா, அதுக்கு பின்னாடி அந்த ஃபார்ம் ஆனதுக்கு பின்னாடி அவங்களுடைய அடி இருக்கு பாருங்க. யாரு எந்த இடத்துலயுமே நிக்கவே முடியல. தூணுக்கு திசைக்கு ஒரு தடவ தெறிச்சு ஓடுறாங்க. இவங்க கடைசியா மரணிக்கும் காலம் வரை அரசியல்ல இவர்களுடைய சகாப்தம்ங்கிறது மாத்த முடியாதது, மறக்க முடியாதது. அப்படிப்பட்ட ஒரு ஆள வந்து வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. முன்னாடி இருந்த புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல், தங்கத் தலைவன், தாரகத் தலைவன் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை விட ஒரு பங்கு சேர்த்து இவங்க வந்து சாதிச்சு காட்டிட்டு போனாங்க. ஆனா, இன்னைக்கு அந்த கட்சி தடுமாற்றமாவும், ரொம்ப வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனையில இருக்குது. இத கீழ இருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள்லாம் வலியோட வந்து இத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் வலியோட இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்றேன். நன்றி.